ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் போதும் உங்கள் ஃபோட்டோவில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஃபோட்டோவை ஏஐ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும். இதோட பேர் ஸ்னாப் எடிட்டு. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு பாருங்க பேக்ரவுண்டில் என்னென்ன பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இப்போ இதில் உங்களோட எந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை இதில் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ண பிறகு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏன்னு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கனாலே இதில் உங்களுக்கு எது ரிமூவ் பண்ணுமோ கொடுத்துட்டு இதில் ஆட்டோ ரிமூவ்னு இருக்கு பாருங்கள். ரிமூவ் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பிக்சர் தவிர எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பிக்சரை அதை மாதிரி செலக்ட் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏஐ பிக்சர் ஜெனரேட் பண்ணுறோன்னா இல்லை ஏஐ ஜென்ரேட்டர் இருக்குல்ல, இதில் உள்ள உங்களுக்கு இவ்வளோ டெம்ப்ளேட் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏகப்பட்ட டெம்ப்ளேட் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இதை ஜென்ரேட் ஏஐ கொடுக்குறேன். கொடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு ஏஐ பிக்சர் கிடச்சிடுச்சு. இதுமாதிரி மோர் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி